நம்ம சப்ஸ்கிரைபர் நெறைய பேரு வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாம, அந்த வீடியோ அவங்களுக்கு எந்த விதத்தில யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னும் கமெண்ட் பண்றாங்க. நிஜமாவே இந்த மாதிரி பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதுல ஒரு சில பேரு நெகட்டிவாவும் கமெண்ட் பண்றாங்க. அவங்களோட வேலையே அதான் போல. சரி வாங்க, இன்னைக்கு ஒரே மசாலா தான். அதுல வந்து நான் 2 விதமான குழம்பு செஞ்சு காமிக்க போறேன். இதுல நாம செய்ற பாவக்கா குழம்பு, வத்த குழம்ப விட அல்டிமேட்டா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாம செய்ய போறது வெண்டைக்காய் குழம்பும், பாவக்காய் குழம்பும். இப்ப நானு 2 குழம்புக்கு தேவையான தேங்காயை துருகி எடுத்திருக்கேன். சின்ன லெமன் சைஸ்ல தனித்தனியா புளியும் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பாவக்காய பேப்பர் மாதிரி மெலிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3/4 ஸ்பூன் வெந்தயம், இது 2 குழம்புக்குமே போதும். தாளிக்கிறதுக்காக 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலையும் எடுத்திருக்கேன். வெண்டைக்காய வாஷ் பண்ணி மேலே இருக்கிற தண்ணி எல்லாம் தொடச்சிட்டு நல்லா நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் நமக்கு குழம்புக்கு தேவையானது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாவக்காய் குழம்பு செய்யலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமாக தாங்க குழம்பு செய்ய போகிறேன். ஏன்னா வீட்டில் 2 பேர் தான் இருக்கோம். அதிகமாக செஞ்சால் குழம்பு வீணாயிடும். இப்போ நான் குக்கரை வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்ச பாவக்காயை இதில் நல்லா வதக்கிக்கலாம். பாவக்காய் இதில் நல்லா வதங்கணும். டெய்லி ஆஃபீஸ்க்கு சாம்பார் செஞ்சு எடுத்துட்டு போறத விட, இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு எடுத்துட்டு போய் பாருங்க. லஞ்சுக்கு எதுவும் தொட்டுக்கிறதுக்கு இல்லன்னா கூட பரவால்ல. இந்த குழம்பு மட்டுமே இருந்தா போதும். அவ்ளோ சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இப்ப இந்த பாவக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம இத எடுத்துக்கலாம். நான் வந்து பாவக்காய் குழம்ப தேங்காய வறுத்து அரைச்சு குழம்பு செய்ய போறேன். வெண்டைக்காய் குழம்புக்கு நான் தேங்காய வறுக்காம அப்படியே அரைச்சு செய்ய போறேன். இப்ப நம்ப பாவக்காய் எடுத்துட்டோம். இதுல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெயிலேயே நம்ப இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தேங்காய் துருவல போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் நல்லா ப்ரவுன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வறுக்கணும். நீங்க ஆஃபீஸ் போறவங்களா இருந்தா நைட்டே இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். காலையில அரைச்சு அப்படியே குழம்பு வச்சிடலாம். பாவக்காய் குழம்பு சின்ன பசங்கலாம் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சு குடுத்து பாருங்க. சின்ன பசங்க கூட இந்த குழம்ப சூப்பரா சாப்பிட்டுருவாங்க. தேங்காய் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறிக்கிட்டே வருது. நம்ம ஆயில்ல வதக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து எண்ணெயும் பிரிஞ்சு வரும். பாருங்க எப்படி இதில எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு. இந்த மாதிரி வறுக்கும்போது தான் இந்த குழம்போட டேஸ்ட்டே அதிகமாகும். இப்ப இந்த ஸ்டேஜில நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தில பாதி வெந்தயம் இதில நம்ம போட்டுக்கலாம். வெந்தயம் இதில நல்லா கலர் மாறி ப்ரவுன் கலரா ஆகணும். அது வரைக்கும் வதக்கணும். இல்லன்னா குழம்பு ஒரு மாரி வழுவழுன்னு ஆயிடும். பாருங்க, இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகும் குக்கர்ல இருக்கிற ஹீட்லயே இந்த தேங்காய் இன்னும் கொஞ்சம் வதங்கிடும். வறுத்து வச்ச தேங்காய் நல்லா ஆறட்டும். கொஞ்சம் ஆறின பிறகு இந்த குழம்புக்கு தேவையான 1 ஸ்பூன் சில்லி பவுடரை நான் சேர்த்துக்கிறேன். 1 1/2 ஸ்பூன் தனியா பவுடரும் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே இந்த ஹீட்லயே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப சூடா இருக்கும்போது தனியா பவுடர், சில்லி பவுடர்லாம் போட்டோம்னா கருகி போயிடும். அதனால தான் கொஞ்சம் ஆறுன பிறகு நான் இத போட சொல்றேன். இப்ப இது கூடவே நம்ம எடுத்து வச்ச புளியில ஒரு சின்ன உருண்டைய இதில போட்டுக்கலாம். அவ்வளோதான். இத மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். எனக்கு ஆஃபீஸ் போற நேரத்தில இதெல்லாம் வறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. இன்னும் ஈஸியா இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அடுத்ததா நான் செய்ற வெண்டைக்காய் குழம்பையும் பாருங்க. அது இன்னும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். 2 குழம்பும் பாருங்க. இதுல உங்களுக்கு அவசரத்துக்கு ஏத்தா மாரி குழம்ப நீங்க செஞ்சுக்கலாம். ஆனா தேங்காய் அரைச்சு செய்யும்போது, அதுல இருக்கிற ஃப்ளேவர் வந்து ரொம்பவே குழம்பு சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு குழம்பு செஞ்சுட்டு மறுநாள் சாப்பிட்டு பாருங்க. அத விட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப நான் தேங்காய நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். இப்ப வந்து குழம்ப தாளிச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம பாவக்காய் வதக்குறதுக்கும், தேங்காய் வதக்குறதுக்கும் நெறைய எண்ணெய் விட்டுட்டோம். அதனால குழம்புக்கு கொஞ்சமா தான் நான் எண்ணெய சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கடுகு, அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் இதில பாதி சேர்த்துக்கலாம். கறிவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நீங்க நெறைய குழம்பு வைக்கிறீங்கன்னா, இன்னும் 2 வெங்காயம் கூட இதில சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு வதங்கணும். இப்ப வந்து நம்ம வதக்கி வச்ச பாவக்காயும் இதில சேர்த்துக்கலாம். பாவக்காய் வதங்கின பிறகு நம்ம அரைச்சு வச்ச மசாலாவும் இதில நம்ம சேர்த்துக்கலாம்.
இந்த குழம்பு கொதிச்ச பிறகு நல்லாவே திக்காகும். அதனால மிக்ஸி ஜார அலசி இன்னும் கொஞ்சம் நெறைய தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நெறைய பேர் வீட்ல இந்த பாவக்காய செய்யவே மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்க கசப்புன்றதுனால இத சாப்பிடவே தயங்குவாங்க. இப்ப நான் செய்ற மாரி இந்த குழம்ப செஞ்சு சாதத்துல 1 ஸ்பூன் நெய்ய விட்டு இத குடுத்து பாருங்க. எவ்வளோ சூப்பரா சாப்பிடுறாங்கன்னு நீங்களே பாருங்க. இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு பாதி ஆயிருக்கு. இந்த குழம்போட கலரும் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு இந்த குழம்பு கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில நம்ம ஸ்டவ்வ லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்படியே ஓப்பனா கொதிக்க வைக்கலாம். இப்படி பண்ணும்போது அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு தனியா வரும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்திருக்கு. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தக்காளி, பூண்டு இதெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்காம தான் இந்த குழம்ப நம்ம செஞ்சிருக்கோம். இந்த குழம்ப ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்ப அடுத்ததா நம்ப இதே மசாலாவ வச்சு நாம எப்படி வெண்டைக்காய் குழம்பு செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காய் குழம்புக்கு நாம எடுத்து வச்ச மீதி வெந்தயத்த நம்ம கடாயில போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா ப்ரவுன் கலர்ல ஆகணும். இந்த அளவுக்கு ஆன பிறகு நம்ம இத மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். அடுத்ததா இதே கடாயில நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் நம்ம வதக்கிக்கலாம். நான் வெண்டைக்காய் வதங்குறதுக்கு முதல்லயே நான் எண்ணெய் சேர்த்துற மாட்டேன். வெறும் வெண்டைக்காய நல்லா சுருண்டு வந்த பிறகு அதுக்கப்புறமா தான் நான் எண்ணெயே சேர்ப்பேன். இந்த வெண்டைக்காய் இப்ப எந்த அளவுக்கு பெருசா இருக்கு பாருங்க. இதுவே நல்லா வதங்கி சுருண்டு வர்றப்போ இதோட சைஸ் ரொம்பவே சின்னதாகும். இத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் 1 ஸ்பூன் எண்ணெய சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அடிக்கடி வெண்டைக்காய கிளறி விட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு பக்கம் நல்லா சூடேறி சுட்ட பிறகு அதுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி விடுங்க. எனக்கு வெண்டைக்காய் நல்லா சுடணுங்க. மேல் பாகத்துல அங்கங்க கருப்பு கருப்பா தெரியணும். அந்த அளவுக்கு நான் சுட்டு தான் இத நான் செய்வேன். அப்படி செஞ்சா தான் குழம்பு நல்லா வாசனையா இருக்கும். அவ்வளோதான், வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜார்ல தேங்காய அரைச்சு எடுத்துப்போம். ஏற்கனவே மிக்ஸி ஜார்ல நம்ம வெந்தயம் போட்டிருக்கோம். இப்போ மிச்சம் இருக்கிற புளியும் சேர்த்துக்கலாம், தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 1/2 ஸ்பூன் தனியா பொடியும் நான் இதில சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம பச்சையா அப்படியே மிக்ஸியில அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம குழம்ப தாளிச்சுக்கலாம். வதக்கி வச்ச வெண்டைக்காய நான் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில கொஞ்சமா எண்ணெய், கடுகு, கடுகு வெடிச்ச பிறகு நம்ம மிச்சம் வச்சிருக்கிற வெங்காயமும் இதில சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நாம் இதில் வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். நாம் எப்படி பாவக்காய் குழம்புக்கு நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் இதில் நம்ம வெண்டைக்காயை சேர்க்குறோம். வெண்டைக்காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து அலசி இதில் ஊற்றிக்கலாம். மசாலா இதில் பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்லா தாராளமாக தண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காயும் நல்லா வேகணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான நான் கல்லுப்பும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் விட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு மூடாமல் அப்படியே லோ ஃப்ளேமில் வைக்கலாம். அப்போ தான் இந்த குழம்பு மேலே எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வரும். பாருங்க, இந்த குழம்புல கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது நீங்களே அப்படியே பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குழம்பு பார்க்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆறின பிறகு இந்த குழம்பு நல்லாவே கட்டியாயிடும். இந்த 2 குழம்புக்கும் ரொம்ப ஸ்பைசியான பொரியல் எதுவும் செய்யாமல் லைட்டாக அப்பளம் இல்லைனாக்கா முட்டையை வேக வச்சு இது கூட சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ராகி களி கட்டி பிடிக்காம சூப்பரான டிப்ஸோட எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பற்றின வீடியோவும் இருக்கு. புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க போய் பாருங்க. தேங்க்யூ.